ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். திருச்சி சூர்யா பாஜகலேருந்து வெளில வந்ததுக்கப்புறமா பல்வேறு உட்கட்சி விவகாரங்களை பேசிகிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி சமீப காலமாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலே சீமான் அவர்களுக்கு தொடர்பு இருக்குது. அதைத் தொடர்ந்து சாட்டை துரைமுருகனுக்கு அமீர் அவர்கள் அனுப்பின ஒரு வாய்ஸ் நோட்டை வெளியிட்டிருக்காரு இல்லையா? அதில் அமீர் அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசுகிறாரு. குறிப்பாக எனக்கு நான் கஷ்டப்படுற காலங்களில் சீமான் அவர்கள் என் கூட நிற்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுகிறத நீங்களும் கேட்டிருப்பீங்க. முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? பருத்தி வீரன் வெற்றி பெற்று புகழின் உச்சியில் இருந்த காலத்தில் ஒட்டுமொத்த தமிழகமுமே அமீரை நோக்கி திரும்பி இருந்த ஒரு காலகட்டத்தில் திரையுலகம் திரண்டு ஈழத்தமிழர் படுகொலையை கண்டிக்கிற பொதுக்கூட்டம் நடந்த போது தேசிய பாதுகாப்பு சட்டம் என்கிற வழக்கின் அடிப்படையில் 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. மதுரை சிறையில் அவர் இருக்கார். அன்றைய தினத்தந்தியினுடைய தலைப்புச் செய்தியில் அமீர் சீமான் கைதுன்னு போட்டான். என்ன காரணம்னா, அமீர் திரைப்பட உலகத்தில் அவ்வளோ பெரிய புகழினுடைய உச்சியில் அன்றைக்கு இருக்கிறார், வெற்றியில் இருக்கிறார். சீமான் அவர்கள் திரைத்துறையில் நெடுங்காலம் அவருக்கு முன்னையே அவர் வந்திருந்தாலும் அவர் பெரிய அளவில் வெற்றி பெறாதவராக இருந்திருக்கிறார். அவருடைய அந்த தம்பி என்கிற ஒரு படம் மட்டும் வசனத்திற்காக பேசப்பட்டதே தவிர தொடர்ச்சியாக எந்த வெற்றி படங்களுமே இல்லை. அவர் பல கதை வசனமும் எழுதி அப்படியும் பண்ணியிருக்கிறார். பசும்பொன் படத்துக்கு அவர் தான், சீமான் தான் கதை வசனம். அது மாதிரி தவசின்னு ஒரு விஜயகாந்த் படத்துக்கு அவர் தான் வசனம். அப்படி வசனகர்த்தாவாகலாம் அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு. ஆனாலும் அவர் திரையும் மூடி வசப்படாமல் அல்லது வெற்றி பெறாமல் திரையுலகில் அவர் ஒரு அமீர் ஏற்படுத்திய தாக்கத்தை அவர் ஏற்படுத்தலை. அதனால் ஒட்டுமொத்த புகழும் ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் அமீர் மீது இருக்கும்போது தான் அவர் கைது செய்யப்படுறார். சிறை வாழ்க்கை தான் சீமானுக்கு அது வரைக்கும் ஒரு பேச்சாளராக அறியப்பட்டவரை, பெரியாரின் கொள்கைகளை பேசியவராக அறியப்பட்டவரை ஒரு தலைவராக மாற்றியது என்பது சிறை தான். அவர் சிறைச்சாலைக்கு போனதற்கு பின்பு தான் அவர் தமிழக மக்களுக்கு பெரிய அளவில் அறியப்பட்டார். மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பேசப்பட்டார். அதற்கு பின்பு அவரை சில சக்திகள் பின்னால் இருந்து இயக்கி கட்சி தொடங்குவதற்கு, இயக்கம் தொடங்குவதற்கு அவர்கள் செஞ்சாங்க. ஆனால் ஈழத்தமிழர் அரசியலை பொறுத்தவரையில் எவ்வளவுதான் நீங்கள் ஈழ விடுதலை குறித்து பேசினாலும், எவ்வளவுதான் உரத்து முழங்கினாலும் இஸ்லாமியரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இஸ்லாமியர்களை ஒரு கண்காணிப்புக்குரியவர்களாக, சந்தேகத்துக்குரியவர்களாகத்தான் பார்த்தது என்பது ஒரு கடந்த கால வரலாறு. ஏனென்றால் அங்கு விடுதலை புலிகளுக்கு ஒத்துழைப்பு தர மறுத்தார்கள். காத்தன்குடி என்கிற கிராமம் மொத்தத்தையுமே 2 மணி நேரத்தில் அடித்து புலிகள் விரட்டினார்கள் என்கிற அந்த சொந்த மண்ணிலேயே அகதிகளாக்கப்பட்டார்கள். எல்லாவற்றையும் நகை பணங்களை எல்லாம் பறித்து கொண்டார்கள் என்கிற ஒரு வரலாறும் இருக்கிறது. அதற்கு பின்னாளில் அவர்கள் சொன்ன அது ஒரு வரலாற்று பிழைன்னு சொல்லியிருக்காங்க. வேறு சில தவறு நடந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது கருணா போன்றவர்கள் உள்ளே இருந்து செய்த துரோகம், இப்படி நிறையா அதற்கு நியாயம் சொல்லியிருக்கிறார்கள்னாலும் அந்த சம்பவம் உண்மை, யாருமே மறுக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் அமீருக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது. அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, சீமானுக்கு யார் சீமானை இயக்குகிறார்களோ அவரை அந்த அரசியல் ரீதியாக யார் அவரை, இப்போ உதாரணத்திற்கு ஈழத்தமிழர்களில் பெரும்பான்மையான பேர் என்னென்னா சிவனை வணங்கக்கூடியவர்கள், சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள். இப்போ அவர்கள் விருப்பத்துக்காகத்தான் பெரியாரிஸ்டாக இருந்த சீமான் நான் வீர சைவத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அவர் பின்னால் பேசினார் இல்லையா? அவர் ஆன்மீகத்தை கையில் எடுத்ததற்கு அவருக்கு ஃபண்டு பண்ணுறவங்க, அவருக்கு நிதி அளிக்கக்கூடியவர்களுடைய விருப்பம் தான் அது. அதாவது உங்களுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை ஒளிபரப்பணுமாங்கல்ல வானொலியில், எஃப்எம்ல, அது மாதிரி தான் அது. அவங்க சொல்கிறத அவர் செய்கிறார், அவ்வளோதான். அதற்கு முன்னால் வரைக்கும் அவர் இந்த நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு இயக்கம் தொடங்குகிற காலத்திலே கூட ஒரு பக்கம் பெரியார் படமும் இன்னொரு பக்கம் பிரபாகரன் படம் ரெண்டையும் வச்சு தான் அவர் பேசுவார். அப்புறம் திடீர்னு என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் பெரியார் படத்தை முதல் கட்டமாக அவர் நீக்கினார். அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அவருக்கு பாஜகவோட அவர் மும்பைக்கு போன போது அவர் சில பாஜகக்காரர்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்பட்டு, இங்கே எப்படி இன அரசியலை செய்கிறார்களோ, பால் தாக்கரே ஒரு இனம் சார்ந்த அரசியலை செய்கிறாங்களோ அந்த பாணியில் நீங்கள் அங்கே அரசியலை கையில் எடுங்க என்று சொன்னதற்கு பின்பு தான் அவர் தூய தமிழர் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னாடி அவர் அப்படி பேசினதே கிடையாது. அதாவது மொழி சிறுபான்மை மக்களை பகைவர்களாக அறிவித்ததுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி படையெடுப்பு நடந்த போது நாயக்கர்கள் மதுரைக்கு வந்தாங்க, இந்த பல ஊர்களில் குடியேறினாங்கன்னா அது பழைய வரலாறு. அவனுக்கு தெலுங்கு எழுத படிக்க தெரியாது. ஒரு சிலர் அறகுறையாக டம்மியாக பேசுகிறான். அவன் இந்த மண்ணின் மைந்தனாக தன்னை மாற்றிக்கொண்டான் என்றோ நடந்த படையெடுப்பு.
அவன் இந்த மண்ணிலேயே அவன் உழைத்து வாழ்கிறான். இப்போ சௌராஷ்டிரா இருக்கிறாங்க மதுரையில் அப்படின்னா அவங்க பட்டு நெசவுக்காக வந்து வட மாநிலங்கள்லேருந்து வரவழைக்கப்பட்டவங்க. இப்போ எப்படி இந்த கூலி தொழிலாளர் வர்றானா அது மாதிரி அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் பட்டு நெசவுக்காக வரவழைக்கப்பட்டவங்க. அவங்க அந்த மண்ணிலே தங்கிட்டாங்க, பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு அவன்லாம் தமிழருக்கு பகைவர்னா அவன் உழைச்சி சாப்பிட்றான். யாரையும் ஏமாற்றி மார்வாடி மாதிரி வந்து நம்ம இப்போ நகையை அடமானம் வைக்கிறது, நம்மளுடைய உழைப்பை சுரண்டி சாப்பிடுகிற இடத்துல அவன் இல்லை. ஆனால் தமிழ் தேசியம் பேசுகிறவன் யாருமே மார்வாடி எதிர்ப்பை கையில் எடுக்க மாட்டான், ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதில் பாட்டாளிகள் தொழிலாளிகளை தான் அவன் வந்து எதிரிகளை வந்து சித்தரிப்பானே தவிர பிராமண எதிர்ப்பையும் கையில் எடுக்க மாட்டான். அவங்க தானே அவங்க கட்சியை உருவாக்கி இருக்கிறாங்க. அது எப்படி, அதாவது தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கம் செய்தது என்னன்னா முழுக்க முழுக்க வழிபாடு சார்ந்து, கல்வி சார்ந்து, அதிகாரம் சார்ந்து எல்லா ஆதிக்கத்தையும் வந்து அக்ரஹாரத்துக்குள்ளே வந்து எல்லா ஆதிக்கமும் இருந்தது. முகலாயர்கள் 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்த போது பூராமே அவனுக்கு ஆலோசகர்களாக இருந்தவன் எல்லாமா இருந்தவன் பிராமணர்கள் தான். அதே மாதிரி நீங்கள் பிரிட்டிஷ்காரன் 200 ஆண்டு காலம் இந்த மண்ணில் ஆட்சி செய்த போது பூராமே அவனுக்கு அதிகாரியாக இருந்தவன் பூரா நம்மள சுதந்திர போராட்டத்தில் பிற்படுத்தப்பட்டவனும் ஒடுக்கப்பட்டவனும் போய் சிறைச்சாலையில் வந்து வாழ்க்கையை தொலைச்ச போது அவன் சிறைச்சாலையில் எப்படி அரசு பண்ணணும்னு ஐடியா கொடுத்துக்கிட்டு அவன் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். துபாஸ்கராக இருந்தான், மொழிபெயர்ப்பாளராக இருந்தான். எல்லா சௌகரியங்களையும் அவர்கள் எப்பொழுதுமே அதிகாரத்தின் பக்கமே நிற்கக்கூடிய அவங்க தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் ஆதிக்க ரீதியாக வந்து ஒரு பார்ப்பன எதிர்ப்பு என்கிற அரசியலை திராவிட இயக்கம் கையில் எடுத்துச்சு. அப்படிங்கிறதுக்கு மாற்றாக இந்த மாதிரியான இந்த நாயக்கர்களுடைய எதிர்ப்பு இருக்கு இல்லையா, பிற மொழி பேசுகிறவர்கள், தெலுங்கர் எதிர்ப்பு, சரியான வார்த்தையில் சொன்னால் தெலுங்கர் எதிர்ப்பு, இதை மடைமாற்றம் செய்கிறது யாருக்காகனா பார்ப்பன எதிர்ப்பை மழுங்கடிக்கிறதுக்கு தான். பார்ப்பனர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாரு சீமான். அவன் ஆரிய கைபர் கணவாய் வழியாக வந்தான்ங்கிறது வரலாறு. அவன் வந்து தமிழை நீச பாஷைங்கிறான், சமஸ்கிருதம் தேவ பாஷைங்கிறான். ஆனால் அந்த நீச பாஷைன்னு தமிழை யார் சொன்னானா அவன் தாண்டா உண்மையான தமிழன் அப்படின்னு சீமான் பேசுகிறார். இப்போ இவருடைய அரசியலை முழுக்க முழுக்க இயக்குவது அப்படின்னு நீங்கள் பார்க்குற போது அது குருமூர்த்தி போன்றவர்கள்லாம் பின்னால் இருந்து பாதை போட்டு தந்ததாகவும், ஏற்கனவே சீபா ஆதித்தனார் கையில் இருந்த நாம் தமிழரின் கட்சியினுடைய அந்த இதை வந்து இவருக்கு வழங்கியதாகவும், அவருடைய சொந்த சமூகம் என்கிறதுக்காக அவருக்கு கொடுத்து உதவியதாகவும் பல கருத்துக்கள், பல வரலாறுகள், மறைக்கப்பட்ட பல வரலாறுகள் அதுக்குள்ளே இருக்குது. அவர் அதே தமிழ் தேசியம் பேசக்கூடிய மற்ற அமைப்புகளை கூட சீமான் ஏற்காதவர். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அதே காலகட்டத்தில் கிளர்ந்து எழுந்த ஒரு இளைஞர் இயக்கமாக இருக்கக்கூடிய மே 17 மாதிரியான இயக்கங்களையோ வேற தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களில் பல பேர் இருக்கிறாங்க. வேல்முருகன் இருக்கிறாரு, திருமாவளவன் தமிழ் தேசியத்தை வந்து நிறைய நாள் பேசுகிறாரு. இப்படி பல பேர் அதற்கு முன்னாடி ஈழ அரசியலை வந்து வைகோ பேசினார். பல தலைவர்கள் அதற்காக களத்தில் நின்றுருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடி திமுக தான் நின்றுருக்கு. 83 ஜூலை கலவரம் நடந்த போது முழுக்க முழுக்க ஈழத்தமிழர்களுக்காக மிகப்பெரிய அளவில் பேரணியை நடத்தியது, மிகப்பெரிய மாநாடுகளை நடத்தியது. அவங்களுக்கு வந்து திராவிட இயக்கம் ரெண்டுமே மாறி மாறி செஞ்சுருக்காங்க. எம்ஜிஆர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்திரா காந்தி காலகட்டத்தில் ஆயுத பயிற்சி கொடுத்ததாக இருக்கட்டும், நிதி கொடுத்ததாக இருக்கட்டும், புலவர் புலமை பித்தன், சினிமா பாடலாசிரியராக இருந்த புலவர் புலமை பித்தன் தான் எம்ஜிஆரிடம் பேசி வந்து பிரபாகரனுக்கு பெரிய நிதி வாங்கி கொடுத்தாரு. இப்படி நிறைய வரலாறுகள் இருக்கிறது. அதற்கான சாட்சியங்கள் இன்னும் பல பேர் உயிரோடு இருக்கிறாங்க. இப்படித்தான் இந்த இயக்கத்துக்கு பல பேர் வந்து உயிரை கொடுத்து போராடி இருக்கான். ஈழத்தமிழருக்காக வேண்டி திமுக ஆட்சியவே இழந்திருக்கிறது. அந்த பழியை ஏற்று ஆட்சி இழந்திருக்கிறது. ராஜீவ்காந்தி படுகொலைலாம் அந்த பழிக்காக அவர்கள் வந்து மறுபடியும் தேர்தலில் தோற்று போயிருக்காங்க. இப்படியெல்லாம் இருந்த இந்த திமுகவையோ மதிமுகவையோ எல்லா அமைப்புகளையுமே ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு தூய்மைவாத அரசியலை, தமிழ் தேசியத்தின் பெயரால் ஒரு தூய்மைவாத அரசியல். இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு கடந்த காலங்களில் உயிர் நீத்தவன் பூரா திமுககாரன், அவரெல்லாம் தமிழர்கள். பிரபாகரனை கொண்டு வந்து தூக்கிலே போட வேண்டும்னு ஜெயலலிதா பேசுகிறாங்க. அப்போ சபாநாயகராக இருக்கிற ஒரு காளிமுத்து, அவர் தலைமையில் தான் அந்த சட்டப்பேரவை தீர்மானமே நிறைவேற்றப்படுது. அவர் ஒரு தூய தமிழராக இருக்கார். யார்? காளிமுத்து. அந்த தீர்மானத்தை வந்து முன்மொழிந்த காளிமுத்து அவர்கள் வந்து இன்னைக்கு சீமா அவருடைய மறைவுக்கு பின்னாடி தான் அவர் மகளை அவர் கல்யாணம் பண்ணுறாரு. அவருடைய மாமனாரை வந்து தூய தமிழராக பார்க்குறாரு. அதே அதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணும்போது தான் இலை மலர்ந்தால் ஈழம் மரம்னு வேற சொன்னார். இல்லை, அவங்களால உருவாக்கப்பட்டவர் தானே அவர். அதிமுக மேடை, அதிமுக தான் அவங்களுக்கு பணம் கொடுத்து ஓபிஎஸ் மூலமாக இப்போ இந்த கட்சியை விட்டு வெளியேறி போயிருக்கிறாரு. நம்ம அவர் வந்து மதுரையை சேர்ந்த பொறியாளர் விஜயகுமார்னு சொல்கிறவர், அவர் பின்னாடி வெற்றி செல்வன் மதுரையை சேர்ந்த பொறியாளர் வெற்றி செல்வன் தான் வந்து ஓபிஎஸ்டெல்லாம் பேசி இவருக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்து, ஹோட்டல் ரூம் போட்டு கொடுத்து, இவருக்கு எந்த பொருளாதாரமும் கிடையாது. இவர் வெற்றி பெறாத இயக்குனரே. இவரை முழுக்க பாதுகாத்தது மதுரையை சேர்ந்த பொறியாளர் வெற்றிக்குமாரனுங்கிறவரே. அவர் தான் வந்து ஓபிஎஸ்ட்டை பேசி அவருடைய சமூகம், அவர் மறவர், அவங்களுடைய சமூகத்தில் போய் அவர் பேசி முழுக்க அவருக்கு உதவியெல்லாம் பெற்று தந்து தமிழ்நாடு முழுக்க மேடைகளில் போய் இவரை கொண்டு போய் சேர்த்ததே வருது. அப்புறம் அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொல்லாமல் வேறு எப்படி சொல்ல, உதயசூரியன் ஒதுக்கி நான் சொல்ல முடியும் அங்கேயே. இப்போ இதுதான். ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா
அமீர் அவர்கள் இந்த அரசியலில் புகழின் உச்சியில் பருத்தி வீரன் வெற்றி பெற்ற போது இருந்த அமீர் வந்து இந்த அரசியலால் ஒரு பைசா பலன் பெறாதவர். எந்த பயனும் அவர் கிடையாது. அவர் சினிமா வாழ்க்கையை அரசியல் பேசி ஏறத்தாழ அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய புகழ், பண, வெற்றி எல்லாத்தையுமே இதில் போய் தொலைச்சிட்டார் அவர். இதை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க மனிதனாக வந்து சீமான் வளம் வர்றார். ஆனால் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அமீர் ஒரு பெரிய துரோகி அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி. அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த கட்சி ஏதாவது ஒரு தவறான நடவடிக்கையில் ஈடுபடுது, இந்த கட்சியினுடைய மோசமான விஷயங்களை இந்த கட்சி பேசுகிறது அப்பெல்லாம் அவர் மாற்று கருத்தை முன்வைக்கிறார். இந்த மாற்று கருத்து முன்வைக்கிறது அப்படிங்கிறத அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை ஒரு இடைஞ்சலாக பார்க்குறாங்க. ஏன்னா அவரும் சிறைக்கு போயிருக்காரு, அவரும் இந்த பிரச்சனைக்காகத்தான் முழுக்க எங்கேருந்து தொடங்குறாங்க, 2 பேருக்கும் ஒரே இடத்துல தானே தொடக்கம். அப்போ இவர் மாறுபட்ட கருத்தை முன்வைக்கிற போதெல்லாம் இவரை மிக மோசமாக, அப்போ சாத்தானின் பிள்ளைகள்னு அவர் மேடையில் பேசுவார், அதுனா ஜரின்னு ஒத்துக்கிறணுமா அவர் மாற்று கருத்தை முன்வைக்கிறார். எந்த நிலையிலேருந்து சொன்னார், நிதானம் தவறி சொன்னாரா, நிதானத்தோடு சொன்னாராங்கிற கேள்வியும் சேர்த்து கேட்குறாரு. இப்போ இவருடைய விமர்சனங்களை வந்து அவர் கடுமையாக முன்வைக்கிற போதெல்லாம் இவரை வந்து ஒரு மோசமான ஒரு ஆளாக வந்து இவங்க சித்தரிக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் சித்தரிக்கிறாங்கன்னா அது சீமான் அவர்களோட ஒப்புதலோடு சித்தரிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மறைமுக ஆதரவு தான் அதில். ஓகே, அவருக்கு வந்து என்னென்னா இவருடைய எல்லா தேர்தல் பிரச்சாரங்களுக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெஸ்ட்டாக வந்து ஒரு கூப்பிட்டுக்குருவார், எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கூப்பிட்டுக்குருவார். அவர் தேவைன்னா பயன்படுத்திக்குவார். ஓகே, அப்படி வந்து இவர் வந்து முழுக்க அந்த அந்த செலவு தன்னார்வ தொண்டர்கள் வாங்கல, அது மாதிரி வாலண்டியர்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இவரே போய் அவர் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்தார். நிபந்தனையற்ற ஆதரவுனா எதுக்குன்னா இவரை பயன்படுத்திக்கிட்டாங்க, இவருக்கு இருக்க அந்த புகழ் வெளிச்சத்தை வந்து கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டாங்க, அப்படி தான் நம்ம சொல்லணும். ஆனால் அதனால் அவர் எந்த பலனையும் அவர் அனுபவிக்கலை. ஆனால் அவர் அனுபவித்தது பூராமே என்னென்னா அவதூறுகள் தான் முழுக்க. இப்போ கூட ஜாபர் சாதிக்கு மீது போடப்பட்ட அந்த வழக்கு 2000 கோடி போதைப் பொருளை கடத்தினாங்கிற வழக்குக்கு ஒரு ஆதாரமும் இல்லைன்னு நீதிமன்றம் காரி துப்பிட்டான். என்சிபி அதிகாரிகிட்ட ஒன்றுமே கிடையாது. அப்போ இது தேர்தல் அரசியலுக்காக செய்யப்பட்டதா என்கிற கேள்வி நமக்கு வருகிறது. பல ஊடகவியலாளர்கள்லாம் வந்து அதை கேள்வியாக எழுப்புறாங்க. அப்போ எல்லா அவதூறுகளும் இவர் மேலே விழும்போது கூட நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுகவை தாக்குறோங்கிற பேரில் இவரையும் சேர்த்து தான் தாக்குனாங்க எல்லாருமே, சாட்டை துரைமுருகன்லேருந்து எல்லாருமே. அதனால் இவரை யாரும் பாதுகாக்கலை. சீமான் அவர்கள் ஒரே ஒருக்கு ஆதரவாக பேசினார், அதுவும் அமீர் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் பேசினார் இல்லையா? இல்லை, அவர் வந்து யாருமே நம்மளை கண்டுக்கிறல அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் வலிந்து போய் யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்காம அவர் தானே பார்த்துக்குருவான், நமக்கு அவர் வந்து ஒரு இறை நம்பிக்கை உள்ளவருங்கிறனால நம்ம எந்த தப்பும் பண்ணலை, கடவுள் நம்மளை பார்த்துக்குறான்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டைலில் போகிறார். அவர் ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கார். யாரும் சொல்லலை. இப்போ இவர் சொல்லியிருக்காரு, நீங்களும் வேடிக்கை பார்த்து தானே இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அவர் தந்தி தொலைக்காட்சிக்கு வேடிக்கை போகும்போது அவங்க குடும்பத்தையெல்லாம் எனக்கு தெரியும், அவங்க அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது, நல்ல மனுஷங்க அப்படின்னா அவங்க அண்ணனை எனக்கு தெரியும், இவன் இப்படி இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது கூட ஒரு மலுப்பலான விஷயந்தான். ஏன்னா விசாரணை வளையத்துக்குள்ளே எல்லோரும் இருக்கிறாங்கங்கிற அச்சத்தில் இருந்தபோது அந்த அளவுக்கு அவர் கொஞ்சம் லிமிட்டாக வந்து கொஞ்சம் அவருக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து பல நேரங்களில் வந்து வாலண்டியர் அமீர் அவர்களே சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. சீமான் அவர்களே கூப்பிடுற இடத்துல தான் அவர் இருந்திருக்கார் இல்லையா? சவுக்கு சங்கர் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது சீமான் அவர்கள் வலுவாக எதிர்ப்பு தெரிவித்தார். திமுகவுக்கு எதிராக சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பல பேட்டிகள் கொடுத்தாரு. இந்த ஆடியோலேயே வெளிப்படையாக சொல்கிறாரு, சவுக்கு சங்கருக்காகலாம் நீங்கள் குரல் கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு அவர் ஆதங்கத்தில். சவுக்கு சங்கரை வந்து கைதை கண்டிப்பதில் திமுக எதிர்ப்புங்கிற ஒரு ஆதாயம் இருக்கிறது. சவுக்குக்கு ஆதரவாலாம் இல்லை, திமுக எதிர்ப்பு தானே அவங்க இலக்கு. ஓகே, அவங்கள பொறுத்தவரையில் என்னென்னா, நாட்டில் எது நடந்தாலும், மழை பெய்யலைனாலும் வெயில் அடித்தாலும் திமுக தான் காரணம்னு சொல்லி அவங்க அரசியல் பண்ணுறாங்க. அப்போ அந்த அரசியலை கையில் எடுப்பதற்கு திமுக அரசாங்கம் வந்து சவுக்கு சங்கரை கைது செய்கிறது அப்படிங்கிறப்ப சவுக்கு கைதை வந்து எதிர்ப்பதுங்கிறதல்ல நோக்கம், திமுக அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா சவுக்கு பல இடங்கள் வந்து நாம் தமிழர் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அது உள்நோக்கத்தோடு அவர் சொல்லலை, விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது எப்படி சொல்லுவார்னா, காலேஜில் படிக்கிறது மாதிரி ஃபஸ்ட் இயர் சேருவேன், அப்புறம் வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடுறான்னா, அது மாதிரி நாம் தமிழர் கட்சியில் வர்றவங்க யாருமே நிலைக்க மாட்டாங்க. பாலிடெக்னிக் கல்லூரி மாதிரி சொன்னார். ஆமாம், அப்படி சொன்னார் அவர். ஒரு உதாரணம் சொன்னார், அது நிலைக்க மாட்டாங்க, அது வந்து ஒரு கட்சியே கிடையாது அப்படின்னு சவுக்கு சங்கர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இவரை பொறுத்தவரையில் என்னென்னா, திமுக சார்புடையவரா, இவர் வந்து நேரடி திமுகவும் கிடையாது. அவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து எது சரியானது, ஜனநாயகம் என்பது என்ன, குறைந்த தீமையை தேர்ந்தெடுக்கிறது தான் அப்படிங்கிற அந்த கணக்கில் தான் அவர் பேசுகிறாரு. மற்றபடி அவர் வந்து திமுக மூலமாக எந்த ஆதாயத்தையோ எந்த லாபியும் அவர் அடையவே இல்லை. அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நான் வந்து இந்த நிலைப்பாட்டில் இருக்கேன் அப்படின்னு ஒரு வெளிப்படைத்தன்மையாக பேசும்போதெல்லாம் இவரை கடுமையாக வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து கடுமையான விமர்சனங்களை, துரோகி அது இதுன்னு சொல்லி அவர் ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி வந்து பேப்பரில் கூட சீமான் பேர் 2வது போட்டு அமீர் அவர்கள் பேர் தான் முதல்ல போடுவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா?
இந்த ஆடியோலேயே வந்து மறைமுகமாக அதையும் சொல்கிறாரு. நான் வந்து சீமான ஒரு நல்லதுக்காக தான் வந்து நான் ஒதுங்கினேன் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போது வரைக்கும். அப்படின்னா ஏதோ ஒரு புகழ் வெளிச்சம் வந்து இவர் மீது பற்றக்கூடாது, சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதாவது இந்த அதிமுக வார்த்தையில் சொன்னால் ரெட்டை தலைமை மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது. ஏன்னா 2 பேர் ஒன்றா தானே அரெஸ்ட் ஆனாங்க. 2 பேருக்குமே ஒரு பெரிய ஒரு எழுச்சி வந்து சில இளைஞர்களை ஒன்றா அரெஸ்ட் பண்ணும்போது அதனால் அது வந்து ஒரு ஆளை கலட்டி விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது தேவையில்லை அப்படிங்கிறது. அதோட சிறுபான்மை அரசியல் சம்பந்தமான அவருடைய கோட்பாடு என்பது முழுக்க முழுக்க என்னென்னா மொழி சார்ந்ததாக தான் இருக்கும், எல்லாமே மொழி வெறி சார்ந்ததாகவே இருக்கும். இவர் என்ன சொன்னார்னா, அந்த காலகட்டத்திலேயே மதுரையில் இருக்கக்கூடிய நாயக்கமார்களோடையெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப அந்யோன்யமாக பழகியிருக்கோம், அவங்க யாரையுமே நாங்கள் வேற்றுமையாக பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு கருத்தை வந்து சீமான் முன்வைக்கிறது தவறு அப்படின்னு அந்த காலகட்டத்திலேயே, அந்த கருத்தை சொன்ன காலகட்டத்திலேயே உடனடியாக அவர் எதிர்வினையாற்றியிருக்கிறார். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நெருடல். ஏன்னா தன்னுடைய கருத்து பிழையானது என்று சுட்டி காட்டுகிற போது அது அவர் கோபத்தை ஏற்படுத்துது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். சூரிய சிவா இருக்கார் இல்லையா, பல கட்சி மாறிட்டாரு, திமுக இருந்தார், அங்கே இருக்கும்போது திமுக விமர்சனம் பண்ணார், வெளில வந்தோடனே இப்போ பாஜகலேருந்து வெளில வந்தோடனே பாஜக விமர்சனம் பண்ணார். அடுத்து அவர் எந்த கட்சிக்கு போப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இல்லையா. அவரை எந்த கட்சி ஏற்றுக்கொள்வதற்கு தைரியத்தோடு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எப்பொழுதுமே என்ன நடக்கும்னா, ஒருவரை அம்பலப்படுத்துகிறவர் அப்படிங்கிற விஷயத்தை, ஒரு கட்சியினுடைய தவறுகளை அந்த கட்சிக்குள்ளே இருந்து உள்வாங்கிட்டு வெளியில் போய் சொல்கிற ஒரு ஆளை இன்னொரு கட்சியில் சேர்க்கறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பின்னாடியுமே மூட்டை, பெரிய அழுக்கு மூட்டை இருக்குது. ஆனால் நம்ம மூட்டையை காட்டி கொடுத்துருவானோங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்குது. அதனால் அவர் திமுகலேருந்து பாஜகலேருந்து கொஞ்ச நாள் விலக்கி வைக்கப்பட்டு மீண்டும் பாஜக அப்படி போயிருக்கிறாரு. அவருக்கு இனிமேல் மிச்சம் இருக்கிற கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக மட்டும்தான் மிச்சம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி மனசு வச்சா தான் அவரை கட்சியில் சேர்க்க முடியும். வேறு எந்த கட்சியிலையுமே அவர் சேர்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அது ஒரு ஒன்று தான். அதே போல் இந்த ஆடியோ வந்து அமீர் அவர்கள் வந்து சாட்டை துரைமுருகன் அனுப்பியிருக்காரு இல்லையா. ஒன்று இந்த ஆடியோ வந்து அமீர் அவர்கள் வெளியிட்டிருக்கணும், இல்லைனா சாட்டை துரைமுருகன் அவர்கள் வெளியிட்டிருக்கணும். இவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? அமீர் வந்து இதை வெளியிடுவதற்கு சாத்தியம், அவர் அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர் கிடையாது. அவர் நேருக்கு நேர முரண்பட்டு கோவப்பட்டுலாம் பேசுவாரே தவிர உள்ளடி வேலை பார்க்குறதுங்கிறது அவருக்கு அவருடைய இயல்பில் இல்லை. அவர் அதை வெளியிட சாத்தியம் இல்லை. இப்போ சாட்டை துரைமுருகனும் வந்து திருச்சி சூர்யாவும் ஒரே ஊரில் வசிக்கிறதுனால, ஒன்றா மண்ணா இருக்கிறதுனால, ஏதாவது வந்து நிதானம் தவறிய நேரத்தில் இது வந்து ரெக்கார்டை எடுத்துட்டாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியலை. ஏன்னா இது வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நோட்ஸை வந்து எடுக்கிறது, ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க பல பேர். அப்படி இருக்கக்கூடிய அந்த சாத்தியம் இல்லாத பட்சத்தில் இது உளவுத்துறை ரெக்கார்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற கருத்தை வந்து நம்ம சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை. அதனால் இவர்களுக்குள்ளே தான் அது சாட்டைக்கும் சூர்யாவுக்கும் இருக்கக்கூடிய உறவில் இருந்தால் அது வெளிப்பட்டுருக்க வாய்ப்பு சாத்தியம். அந்த ஆடியோ வெளியே வந்தோன்னா கண்டிப்பாக சீமானவர்களுக்கு நெகட்டிவாக போகும்னு தெரிஞ்சு தான் சாட்டை அவர்கள் சூர்யா கிட்ட கொடுத்துருப்பாரு நினைக்கிறீங்களா? அப்போ அது எது நடந்தாலும் சீமான் அதை பற்றி அஞ்ச மாட்டாப்புல. அதாவது கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உதிர்த்தவன் ஊருக்கு பெரியவன். அவர் உதிர்த்துட்டு போயிடுவார், அவ்வளோதான். அதை விட்டுட்டு போயிடுவார், அவ்வளோதான். அவர் மீது அவர் எப்படின்னா, அவர் நீண்ட காலமாக பெரியாரை பேசிக்கிட்டே இருந்தார். 10-16 வருஷம் மேடைகளில் பேசினார். அதுக்கு நேர் எதிராக அவரால் பேச முடியுது பாருங்க. எப்பொழுதுமே நீங்கள் பாருங்கள், அண்ணா வந்து பெரியாரை விட்டு முரண்பட்டு வர்றாரு. அண்ணாவை குறித்து வந்து, ஆனால் அண்ணா வந்து ஒரு நாளும் பெரியார் குறித்து அவதூறு பேசலை. அவர் தான் எங்களுக்கு தலைவர், அவரோட கருத்தில் தான் நாங்கள் மாறுபடுறோம், அப்படி தான் சொன்னார். அதே மாதிரி வந்து மிக முரட்டு நாஸ்திகம் பேசினவங்க பின்னால் வந்து அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் வார்த்தைகளை பேசுகிற போது கூட அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம். பிள்ளையார் உடைக்க மாட்டோம்னா பெரியார் கருத்துது, பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம்னாரு. அப்போ நாசுக்கான ஒரு நாகரிகமான அரசியல் வந்து அண்ணாட்ட மாற்று கருத்து வந்து இவர்கிட்ட அது கிடையாது. நீங்கள் எந்த பெரியாரை வந்து ஒரு 10-15 ஆண்டு காலம் தலையில் வச்சு கூத்தாடி பேசினாரோ, பிரம்மாண்டமாக வந்து வர்ணிச்சாரா, சாதி மத சகதியிலிருந்து என்னை வெளியே தூக்கி எறிந்த ஒரு பெரியாரெலாம் பேசினாரா, நான் பெரியாரின் பேரன் அப்படிலாம் பேசினாரா, அந்த பெரியாரை எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் கன்னடன் இவங்கெல்லாம் வந்து நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அவருக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிறப்ப அவர் ஒரு கோடாரி காம்பு தான் எப்போவுமே. அவர் எங்கிருந்து உருவாகிறாரோ அதை வந்து ஒரு வீழ்த்துறதுல எந்த சங்கடமும் படாதவர். ஏன்னா அவர் மேடையேற்றி அழகு பார்த்தவர்கள் எல்லாருமே வந்து ஒரு கொளத்தூர் மணியிலேருந்து கோவை ராமகிருஷ்ணன்லேருந்து அறிவுமதியிலேருந்து எல்லாருமே உயிரோடு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், அவங்கெல்லாம் வளர்த்து விட்ட ஆள் தான் அவர். சுப வீரபாண்டியன் தான் அவர் வளர்த்து விட்டார். அப்போ பல பேருடைய இதில் வந்து அவர் உருவாகிருக்கிறாரு. அவங்க அத்தனை பேருக்கு ஒரு எதிராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு எதிராக இருக்கிறவங்களை பற்றி துரோகிங்கிறார். இது எப்படின்னு தெரில. ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரத்தையும் அவர் துரோகியாக பார்க்குறாரு. இவரும் துரோகம் செஞ்ச இடத்துல இருக்கிறாரு. இவர் வார்த்தையில் சொன்னால் அவங்க எல்லாவது கருத்து மாறுபாடாகி போயிருக்காங்க. இவர் அப்படி கிடையாது. இது வந்து பெய்டு நியூஸ் கொடுக்குறது மாதிரியே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிறாரு, அவ்வளோதான்.
அதனால பாஜக வந்து மதவாத அரசியலை முன்வைத்து ஒரு வெறுப்பை முன்வைக்கிற மாதிரி இவர் மொழி சார்ந்து ஒரு இனவெறி அரசியலை முன்வைத்து இவர் ஒரு பாதையை பயணிக்கிறார். ரெண்டுமே வந்து பாஜகவுடைய ஒரு தண்டவாளத்துக்கு வந்து இணை கோடுகள் மாதிரி இருக்கும்பாங்கல்ல, அது மாதிரி இவர் அந்த ரயில் ஓட்டுறதுக்கான ஒரு ஆளாக தான் இருக்காரு. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.